பார்க்க போகிற மெஷர்மெண்ட்டு பார்ட்டி ஜாக்கெட்டு. பார்ட்டி ஜாக்கெட் எப்படி அளவெடுக்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நான் பார்ட்டி ஜாக்கெட்டுங்கிறது க்ளோஸ் நெக்குங்கிறதும் சொல்லுவாங்க. மேலே அது க்ளோஸ் நெக்கை தான் இப்போ பார்ட்டி ஜாக்கெட்டு அப்படிங்கிறது நம்ம பேராக ஆயிடுச்சு. நம்ம பொம்பளை பிள்ளை சட்டை எப்படியோ அதில் முக்கால்வாசி பார்ட்டி ஜாக்கெட் அந்த மாதிரி தான் இருக்கும். டாட் மாறும். ரெண்டாவது பட்டன் பீஸ் முன்னாடி வைக்க போகிறோம். ஜாக்கெட்லேருந்து முன்னாடி தான் இனிமேல் பட்டன் பீஸ் வச்சு வரும். கெவுனு சட்டை எல்லாமே பின்னாடி வரும். இப்போலேருந்துமே பார்ட்டி ஜாக்கெட்லேருந்து பட்டன் பீஸ் முன்னாடி வரும். ஜோப்பு வேணால் ஜோப்பு வச்சுக்கலாம், கம்ஸு வேணாலும் கம்ஸு தைச்சிக்கலாம். இப்போ நம்ம சாதா பார்ட்டி ஜாக்கெட் தான் நம்ம அளவெடுத்து தைக்க போகிறோம். அளவெடுக்கிறது எப்படிங்கிறத நான் காமிச்சு தரேன். நல்லா இப்படி போட்டுக்கோங்க. போட்டு உயரம் 15+1, அகலம் இந்த அக்குள்லேருந்து இந்த அக்குள் முடி எடுத்துக்கோங்க. 19+2, ஷோல்டர் 3+1, முன்கழுத்து உயரம் 4, முன்கழுத்து அகலம் 3, பின்கழுத்து உயரம் 3, அகலமும் 3, கை வளைவு 6, தனிக்கை உயரம் பாட்டிக்கு ஃபுல் லென்த்து தான் வரும். உயரமெல்லாம் தனிக்கை உயரம் 12+1, தனிக்கை அகலம் 8+1. அதே மாதிரி அளவு எடுத்துக்கோங்க. நான் அளவு எடுத்துகிட்டு நான் எழுதி இன்னொக்குள்ளே நான் வச்சுருக்கேன் நோட்டில். இப்போ உங்களுக்கு அளவு நான் சொல்லிட்டேன். அடுத்து பட்டன் பீஸு கட்டிங் போட்டுட்டு முன்கழுத்து உயரத்துலேருந்து எவ்வளோன்னு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பட்டன் பீஸ் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா, எப்பயும் போலையும் 1.5 2.5 தான். காஜா வைக்கிற மாதிரியாக இருந்தால் தான் பட்டன் பீஸ் ரெண்டுமே மேலே வரும். ரெண்டுமே உயரம் எவ்வளோ 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிறீங்களோ அகலம் இந்த பட்டன் பீஸுக்கும் 2.5 தான், அந்த பட்டன் பீஸுக்கும் 2.5 இன்ச்சு தான் காஜா எடுக்கிறதுக்கு, கை காஜா எடுக்கிறதுக்கு. இல்லைன்னா நார்மல் ஒரே அளவு தான் வரும். இப்போ நான் பேப்பரில் நான் உயரமும் அகலமும் எடுத்து கரெக்டாக உயரம் 15, அகலம் 22, பாதி 11 எடுத்து வச்சுருக்கேன். முன்கழுத்து உயரம் 5, அகலம் 3, பின்கழுத்து உயரம் 3, அகலம் 3, கை வளைவு ஷோல்டர் எல்லாம் எடுத்து நான் ரவுண்டு பண்ணி வச்சுருக்கேன். எப்படி வெட்டுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு முன்கழுத்து நான் வெட்டுறேன். முன்கழுத்து வெட்டிட்டு அடுத்து கை வெட்டுறேன். வெட்டிட்டு நான் முன்கழுத்தோடதை நம்ம என்ன செஞ்சுட்டேன் எடுத்துட்டு அடுத்து ரெண்டு கழுத்தும் நான் வெட்டிட்டேன். இனி அடுத்து கை அதே மாதிரி தான் உயரமும் அகலமும் போட்டு வளைவு நான் பண்ணி வச்சுருக்கேன். அந்த எப்படி வெட்டுறது அப்படிங்கிறத காமிச்சு தரேன். புரியலைன்னா 1க்கு 2 டைம் வீடியோ பாருங்கள். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். தெளிவாக தான் ஒவ்வொரு டைமுமே எடுத்து நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த துணியை எடுத்து நம்ம வச்சுருக்கோம், 4ஆக மடக்கி வச்சுருக்கோம். கரெக்டாக துணியில் போட்டு பேப்பர்களை வெட்டினதை பேப்பருக்கு ஆசுன்னு சொல்லுவாங்க. இப்போது பின்கழுத்து பாட்டிக்கு இன்னும் க்ளோஸ் நெக் தான் வரும். வேணாலும் முன்னாடியுமே நீங்கள் க்ளோஸாகவே நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெட்டிக்கலாம். நம்ம இருக்கிற அளவு கொஞ்சம் கீழே இறக்கி தான் இருக்குது. மேலே மட்டும்தான் க்ளோஸ் நெக்கு. முன்னைக்கு 5 வச்சுருக்காங்க நம்ம கொடுத்த அளவில். நீங்கள் முன்னும் பின்னும் 4 3 வச்சாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம துணியில் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிடிச்சின்னா கரெக்டாக இது வச்சுக்கோங்க. 4 பீஸு ஒன்றா தான் இருக்கணும்.
எப்பயும் போல் கையை எடுத்துட்டு இந்த பீஸை மறக்காமல் எடுத்துருங்க. இல்லைன்னா உங்களுக்கு தெரியலன்னா கொஞ்ச நாளைக்கு ஃபுல்லாக ரெட்டை ரெட்டையாக போட்டு மடக்கி வெட்டிக்கங்க, நாளாக தெரியற முடியும். இப்போ முன்னாடி பின்னையும் நம்ம வெட்டியாச்சு. இந்த கைக்கு அளவு போட்டு கையில் வெட்டிக்கோங்க துணி போட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.